நாங்குநேரி விவகாரமாக இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இது திமுகவுக்கு ஒரு அவப்பேறு தர மாதிரி தானே இருக்குது. இப்போ வரைக்கும் முதல்வர் அது குறித்து நேரில் போய் பார்க்கல. மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்குறாரு. பாண்டே பத்திரிகையாளர் பாண்டே அவர்களுடைய தந்தையார் தாயார் அம்மாவோ அப்பாவோ இறந்ததுக்கு உடனே போய் பார்க்குறாரு. ஆனால் ஆம்ஸ்டாங் இறந்ததுக்கு 4வது நாளோ 5வது நாளோ தான் போய் பார்க்குறாங்க. இது ஒரு ஒரு முரண்பாடு உங்களுக்கு தெரியலையா? இல்லை, இதெல்லாம் எப்போ அவர் முன்வைக்கிறாருன்னா, எப்பெல்லாம் பாமக தோல்வியை தழுவுதோ, எப்பெல்லாம் பாமக வந்து வன்னியர்கள் மக்களாலேயே புறக்கணிக்கப்படுதோ அல்லது பொதுமக்களால் அனைத்து சமூகத்தினரால் புறக்கணிக்கப்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஆயுதத்தை எடுப்பாங்க. வன்னியர்கள் மேலே அக்கறை இருப்பதை போல ராமதாஸ் பேசுவதே ஒரு நகைச்சுவைன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் ஐயா ராமதாஸ் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ யாரா உங்கள்கிட்டலாம் நான் வந்து நிற்கணுமா, உங்கள்கிட்டலாம் நான் கெஞ்சி கோரிக்கை வைக்கணுமா, அந்த மொழி இருக்குல்ல, லாங்குவேஜ், அது வந்து ஒரு சாதிய மனநிலை என்பது. மோடிக்கு இந்த ஊரில் என்ன வேலைன்னு கேட்க முடியுமா? அவரு மோடியோட கையாளு தானே அண்ணாமலை. மோடி இந்த மாநிலத்துக்கு வேத்தாளு தானே. நீங்கள் ஏன் வேத்தாளுக்கு உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு கேட்க முடியுமா மோடியை? எடப்பாடி அவர்கள்கிட்ட வந்து சமூக நீதினா நீங்கள் என்னன்னு விளக்கம் கேளுங்க, அவருக்கு சொல்ல தெரியாது. ஜெயலலிதானே அவருக்கு யாருன்னு தெரியல, அதான் விஷயம். நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நீட்டு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடிஞ்சா? ஜெயலலிதா இறந்த உடனே நீட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லையா? அப்போ ஜெயலலிதாவையே உள்வாங்காத தலைவராக தான் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாருங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. திராவிடம்னா என்னன்னா படிச்சவங்க தான் கேட்கணும்னா, நீங்க என்ன படிச்சீங்க? ஏட்டுக்கல்வியை நான் சொல்லல. ஜெயலலிதாவை என்ன படிச்சீங்க, எம்ஜிஆர் என்ன நீங்க படிச்சீங்க நான் கேட்கிறேன். அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை. இன்னும் அவரை பாஜக தான் இயக்கி கொண்டு இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள இழுத்து எல்லாரையும் தின்னுட்டு கொட்டையை கீழே போடுற மாதிரி தான். அவரை நம்பி போன எல்லா தலைவர்களையும் இன்னைக்கு தன்னுடைய அந்த பலத்தையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு சக்கையாக கீழே போட்டுருச்சு. பாஜகவோட சேர்ந்த எந்த தலைவர்களும் அதிகாரத்துக்கு வர முடியல. தன்னுடைய செல்வாக்கு போயிடுச்சு. சொந்த சாதியை மையப்படுத்தி வந்தவர்களாம் சொந்த சாதியிலேயே அந்தந்த கட்சி தலைவர்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. நீங்கள் அதிகாரத்தில் தான் இருந்தீங்க எலும்புகள். என்ன அருந்ததியர் மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகள் ஒன்றை சொல்லுங்க, பட்டியலின மக்களுக்கு செஞ்ச ஒன்றை சொல்லுங்க, தமிழர்களுக்கு செஞ்ச ஒன்றை சொல்லுங்க. எதையுமே செய்யாமல் பொம்மையாக இருக்கிறதுக்கு எதுக்கு அதிகாரம்? அவர் தொடக்க காலத்தில் வந்தபோது இப்படி ஒரு தலைவர் தேவை என்பதையெல்லாம் உணர்ந்து நாங்கள் வந்து தோழமையோடு இருந்தவங்க, அதில் யாருக்கும் மாற்றுக்கு தெரியும். ஆனால் காலப்போக்கில் அவருடைய நகர்வுகளும் அவருடைய முன்வைக்கிற அரசியலும் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருந்தவரை நம்ம ஒரு தலைவர் மாதிரி பார்த்துட்டோமேன்னு வருத்தப்படுகிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. ஒரு கொள்கை தெளிவில்லாதவராக இருக்கிறாரு, ஒரு கொள்கை புரிதல் இல்லாதவராக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் பிற்போக்குத்தனமாக தன்னுடைய தம்பிகளை வந்து வழிநடத்துறாரு. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான். 2 பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அண்ணாமலை இருக்கிறாரு, சீமான் இருக்காரு. அண்ணாமலை பேசுறதும் செயல்பாடுகளுக்கும் சம்மந்தம் இருக்காது. சீமான் பேசுறதுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் தமிழரா இல்லையாங்கிற கேள்விக்கு கருணாநிதியை யாரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்றாங்களோ, ஜெயலலிதாவை யாரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்றாங்களோ, அவங்கெல்லாம் சீமானுடைய மனைவி தமிழரா இல்லையான்னு சொல்லணும், சீமானுடைய மகன் தமிழரா இல்லையான்னு சொல்லணும். இதை சொல்லிட்டு அவங்க நீங்க பேசலாம். சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பிரிட்டோ. இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு நாகை திருவள்ளுவன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். தமிழ் தேசிய களத்திலும் சரி, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் பல்வேறு தளங்களில் மிகவும் வலுவாக குரல் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர். அவரோடு இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு மீது, திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்கெட்டு போயிடுச்சு, முதல்வர் பதவி விலகணும், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாமே வருது. இன்னொரு பக்கம் இயக்குனர் ப. ரஞ்சித் போன்றவர்கள்லாம் திமுகவை நாங்கள் நம்பினோம், திமுகவுக்கு வாக்களித்தோம், ஆனால் திமுக ஆட்சியில் தான், இந்த சமூக நீதி ஆட்சியில் தான் தொடர்ந்து சாதிய படுகொலைகள், சாதிய ரீதியான சாதிய வன்மம் வந்து இந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சாதிய ரீதியான பாகுபாடுகள் என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒழிக்கப்படணும், அது மாற்றப்படணுங்கிறதுக்காக நம்ம பல இடங்களில் நம்மளுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அதே சமயத்தில் திமுக ஆட்சி வருகிற போது இது அதிகமாகுது அப்படிங்கிற அந்த செய்தியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா, எப்போ திமுக வந்தாலுமே இது மாதிரியான விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அல்லது இதுக்கு முந்தைய காலகட்டத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அந்த கட்சியினுடைய ரோலில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி, இடஒதுக்கீடு சிந்தனைகளாக இருக்கலாம், அல்லது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, பட்டியலின மக்களுக்கான சில சமூக நீதி சிந்தனை கலந்த ஒரு சில திட்டங்களாக இருக்கலாம். இதுவெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துகிற போது இது வந்து இங்கே இவர்கள் நினைக்கக்கூடிய
இவர்கள் என்பது நான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கட்சிகளுடைய திட்டங்கள் அல்லது கொள்கைகளின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமூக நீதிக்கான கட்சியாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாமானியர்களுக்கான கட்சியாக இருக்குது. அப்போ இந்த கட்சி வீழ்த்தப்படணும் அப்படிங்கிற அந்த கொள்கை ரீதியான எதிரியாக சங் பரிவார கும்பல்கள் எப்போவுமே திமுகவை கட்டமைப்பாங்க. அதுக்கு திமுகவோடு நேரடியாக அரசியல் ரீதியான ஒரு போரை தொடுக்காமல் இது மாதிரியான போகிற போக்கில் இது வந்து தலித்துகளுக்கு எதிராக இருக்குது, இது வந்து பிசிகளுக்கு எதிராக இருக்குது, சமூக நீதிக்கு எதிராக இருக்குது. இந்த முறை சொல்கிறவங்க உங்கள் தரப்புல இருந்தே பேசுகிறாங்க. யார்? இயக்குனர் ப. ரஞ்சித் அவங்க இல்லை, நான் அந்த ப. ரஞ்சித் தோழர் பேசுனதை வந்து அதோட நான் கம்பேர் பண்ணல. ப. ரஞ்சித் தோழர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலையினுடைய அந்த தாக்கத்தின் அடிப்படையில் அந்த உணர்ச்சி வக செய்தியான அந்த செய்தியை பதிவு பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இருக்கா அப்படின்னா இருக்குது. திமுக ஆட்சியிலையும் சில வன்கொடுமைகள், சில சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்கான்னா இருக்குது. அதில் ஒன்றும் யாரும் இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் அதற்கான அந்த பாகுபாடுகளுக்கு எதிராக பிற கட்சிகளை விட திமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்து வர்றது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே நான் பதிவு செய்வதோட, கதிர் அவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாட்டை சாதிய வன்கொடுமை மாநிலமாக அறிவிக்கணும், அந்த அளவுக்கு இங்கே நடக்குதுங்கிற ஒரு பெரிய பட்டியலே. அதான் அந்த பட்டியலெல்லாம் வந்து நீங்கள் அதிமுகலையும் இருக்குது, திமுகலையும் இருக்குது. இது வந்து ஒரு சாதியம் என்பது ஆட்சியாளர்களாக உடனடியாக மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இல்லை. சாதி என்பது ஒரு மனநோய். இது எல்லாருடைய மனதில் வந்து ஆழமாக பதிந்து கிடக்கக்கூடிய ஒரு புறையோடி போய் கிடக்கக்கூடிய ஒரு வகையான நோய். இந்த நோயை ஆட்சியின் மூலமாக, இராணுவத்தின் மூலமாக அல்லது வேறு ஏதோ ஒரு படையின் மூலமாக ஒரே நேரத்தில் இது ஒழிச்சு கட்ட முடியுமானா அப்படி ஒழிக்கட்ட முடியாது. அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு, சாதி என்பது ஒரு மனநோய். அந்த மனநோய் உள்ளவர்களை என்ன சொல்ல ட்ரீட்மெண்ட், மருத்துவம், அந்த அதன் மூலமாகத்தான் அதை நம்ம குணப்படுத்த முடியும். இது மனமாற்றத்தின் மூலமாகத்தான் குணப்படுத்த முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மனதிலும் இருக்கக்கூடிய இந்த சாதிய நோயை நம்ம மனமாற்றத்தின் மூலமாகத்தான் நம்ம அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும். அதற்கான நடவடிக்கைகளும் அதற்கான தொடர் முயற்சிகளும் எல்லாரும் முன்னெடுத்துட்டு வருகிறோம், திமுகவும் முன்னெடுத்து வருகிறது. அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பதிவு செய்வதோட, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் ரஞ்சித், தோழர் ரஞ்சித் அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த படுகொலைக்கு பின்னால் திமுக ஆட்சியினுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருக்குது, அது சரியாக போயிட்டுருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் கூட அவருடைய உரை அப்படி தான் இருந்ததே தவிர இது நேரெதிராக இருந்தது அப்படின்னு அவர் பதிவு செய்யலை. அதாவது ஏன் அதை பதிவு செய்கிறாரு செய்யலைங்கிறத தாண்டி அவருடைய உரையே அப்படி தான் இருந்தது. அதனால் நாம் இதை எப்படி பார்க்குறோம்னா, வன்முறைகள் நடக்குது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அல்லது ஆணவ படுகொலைகள் அல்லது சாதிய படுகொலைகள் எல்லாமே நடக்குது. அந்த நடக்கிற அந்த கொலைகளுக்கு எதிராக, அந்த வன்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது நடவடிக்கைகள் சரியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ரஞ்சித் தோழரும் நம்புனதாகத்தான் அந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இல்லை, இப்போ திமுக ஆட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு விதமாக செயல்படுறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேறு வித முகத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்த்தரப்பினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மனித கழிவை மனிதனே அள்ள வைக்கக்கூடியதற்கு மிக கடுமையாக திமுக பேசுனாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நடவடிக்கை எடுப்போம், அதுக்கு மாற்றுத்திட்டங்கள்லாம் செய்வோங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலையே சார். இல்லை, அதுதான் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலைங்கிறத நாம் அவர்களுக்கே நினைவூட்டி அல்லது அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கோங்கிறத இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா அந்த மாற்றுக்கருத்து இருக்கானா இருக்குது. ஏன்னா இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராகவே தனி சட்டம் வேணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ சட்டம் தேவையில்லைன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. துப்புரவு பணி, மனித கழிவை மனிதனை அகற்றுவது தடை செய்யப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து திமுக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் முற்றிலும் ஒழிக்கப்படலைங்கிறதெல்லாம் செய்தி தான், அது உண்மை தான். ஆனால் அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கான அழுத்தங்களை அல்லது கவன ஈர்ப்பை ஏன்னா அவங்க வேண்டாம்னு சொல்கிறவங்க தான் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாம் அவங்கள செய்ய வைக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் நாங்கள் திமுக ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் வேணான்னு சொன்ன அதே நேரத்தில் தான் நீங்கள் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளத்தில் பட்டியல் சாதிக்குள்ளேயே ஒரு ஆணவ படுகொலை நடந்தது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஆணவ படுகொலை என்பது தேவை என்பதை நம்ம மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சுட்டி காட்டுவதற்கு, நினைவூட்டுவதற்கு, அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு தேவையான அழுத்தங்களை கொடுப்பதற்கு நாங்கள் கட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நேற்றைக்கு கூட கோயம்புத்தூரில் வந்து சிஎம்சி காலனி அப்படின்னு ஒரு உக்கடம் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 520 தூய்மை பணியாளர்களுடைய வீடுகள் வந்து அதிமுக ஆட்சியில் இடிக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் ஆக போகிறது. இன்னும் அவர்களுக்கான அந்த குடியிருப்பை கட்டித்தரலை. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது.
அதிமுக செய்த தவறுகளை எத்தனையோ திட்டங்களை சரி செய்திருக்கிற திமுக இந்த திட்டங்களையும் சரி செய்து அவர்களுக்கான அந்த குடியிருப்புகளை கட்ட வேண்டும் என்று கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலேயே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம், குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா தோழர்கள்லாம் கலந்து கொண்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா திமுக ஆட்சியிலும் சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது. அதை திமுகவினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சரி செய்ய முடியுங்கிற அந்த களப்பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோங்கிறத நான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர் மலத்தை மனிதர் அள்ளுகிற நிலைமை ஒழிக்கப்படணுமா அப்படின்னா அவன் ஒழிக்கப்படணும். அதுக்கான நடவடிக்கைகளை திமுக அரசு இறங்கணுமானா இறங்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த கட்சிக்கு சமூக நீதி பார்வை இருக்குது. சமூக நீதியான பார்வையில் தான் நம்ம அருந்ததியர் மக்களையோ அந்த தூய்மை பணியாளர்களையோ நம்ம பார்க்க வேண்டிய இடமா நான் அதை கருதுறேன். அதனால் திமுக அரசுக்கு நாங்கள் இதையும் வலியுறுத்துவோம். இந்த நிலைகளெல்லாம் மாறணும்னா பொதுவாகவே இந்த மக்கள் மீது மிகவும் வீழ்த்தப்பட்ட பொருளாதாரத்தில் சாதியால் வீழ்த்தப்பட்ட இந்த மக்கள் மேலெல்லாம் தனியாக கவனம் செலுத்தணுங்கிறதையே நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தூய்மை பணி என்பது தூய்மை பணியாளர்களுடைய அந்த பிரச்சனையே ஒரு பெரிய நீண்ட நெடிய பிரச்சனை, பல ஆண்டு காலமாக தொடரக்கூடிய மிகப்பெரிய மோசமான பிரச்சனை. துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகரீக உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லது இப்படி பணி செய்யக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்களா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அல்லது வேதனைப்படக்கூடிய அளவிற்கான வாழ்க்கை நடைமுறை அவங்களுடைய தொழிலில் இருக்குது, அவங்களுடைய ஈடுபடக்கூடிய அந்த பணியில் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா எந்த அரசு ஊழியர்களோ எந்த தொழிலாளர்களுமே செய்யாத அல்லது வேலை நேரத்தை பார்த்தீங்கன்னா இவங்களாம் 5 மணிக்கு எந்திரிச்சு போகணும். 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் இவங்க அந்த வேலை நேரம் அப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது இவங்க 5:30 மணிக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல போய் கையொப்பமிடணும்னா வீட்டிலேருந்து 4 மணிக்கே கிளம்பி போயிடணும். வேலையை முடிச்சுட்டு இவங்க எப்போ திரும்ப முடியும் அப்படின்னா 3 மணிக்கு தான் திரும்ப முடியும். அப்போது இவங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா போகலையா, நல்லா படிக்கிறாங்களா படிக்கலையா, ஒரு தூய்மை பணியிலிருந்து ஒருவரை விடுவிப்பது ஒரு தலைமுறையவே விடுவிப்பது. தூய்மை பணியில் அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் வழங்கப்படாமல் அந்த பணியிலேயே அவர்களை தொடங்க செய்வது என்பது ஒரு தலைமுறையவே அழிப்பது. அப்போ ஒரு தலைமுறையவே காப்பாற்றணும்னா தூய்மை பணியாளர்களுடைய அந்த பணியில் பல மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த பணியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கப்படணுங்கிறது அரசாங்கம் அந்த மக்கள் மீது ஒரு நல்ல ஒரு அக்கறையான சிந்தனையோட மனநிலையை அவங்களை கையாளணும். இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் எத்தனையோ திட்டங்களை திமுக மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களை அந்த தொழிலை கான்ட்ராக்டுக்கு விட்டுக்கலாம், ஒப்பந்த அடிப்படையில் இந்த வேலைகளை விட்டுருக்கலாம்னு ஒரு ஜீவோ போட்டிருக்கிறாங்க. அந்த ஜீவோ ரொம்ப மோசமான ஜீவோ. எப்படின்னா உலகமயமாக்கலுங்கிறது தவிர்க்க முடியாது, தனியார் மயம் என்பது தவிர்க்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அதே தூய்மை பணி செய்யக்கூடிய சூப்பர்வைசர் அரசு பணியாளராக இருப்பார், அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் அரசு பணியாளராக இருப்பார், கவுன்சிலர் அரசு பணியாளர் இருப்பார். ஆனால் கூட்டுறவு மட்டும் அரசு பணியில் இருக்க வேண்டியதில்லைன்னு ஒரு ஜீவோ எடப்பாடி ஆட்சியில் போட்டாங்க. அப்போ அந்த 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 ஒப்பந்தப்படி இனிமேல் அரசு பணிக்கே தூய்மை பணியாளர்கள் தேர்வு செய்யவே முடியாதுங்கிற நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. நாம் திமுக ஆட்சி அருந்ததியர்களுக்கு 3% உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்த ஆட்சி. ஏன் அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா அவர்கள் இந்த தொழிலிலிருந்து மீண்டு நல்வாழ்க்கைக்கு வரணும், அதுக்கு இந்த உள்ளீடு ஒதுக்கீடு ஒரு உதவியாக இருக்கும், கருவியாக இருக்கும்னு கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே இந்த மக்களுக்கு போய் சேரணும்னா, தூய்மை பணியாளர்கள் இந்த தொழிலிருந்து மீண்டு வரணும்னா திமுக ஆட்சிக்கு நான் தோழமை கட்சியாக அல்லது மனித உரிமை ஆர்வலராக அல்லது இந்த மக்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்லுவது, அந்த ஜீவோவை திமுக ஆட்சி ரத்து செஞ்சு தூய்மை பணியை அரசு பணியாக அரசு பணியாளர்களாக அவர்களை நியமனம் செய்யணும். ஒருவேளை தவிர்க்க முடியாத தனியார் மயமாக்கல் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் கூட 90 விழுக்காடு பணிகளையாவது தூய்மை பணியை அரசு பணியாக ஆக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற எடப்பாடி போட்ட அரசாணையை திமுக ரத்து செய்யணும். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உதவும். ஏன்னா அரசு பணியாளர்னா தான் அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும். எனக்கு இந்த பணி செய்கிறதுலேயே எனக்கு மாற்று கருத்து இருக்குது. நான் அதை இந்த முற்றிலும் உங்களை இந்த பணியிலிருந்து வெளியில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் மனிதர் மலத்தை மனிதர் அழுவது, தெரு கூட்டுவது ஒரு சாதியை சார்ந்தவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்களும் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒழிக்கப்படணும்னா எல்லா சாதிக்காரங்களும் இந்த வேலையை செய்யணும். எல்லா சாதிக்காரங்களும் இந்த வேலையை செய்யணும்னா இந்த தொழிலை நவீனப்படுத்தணும். இந்த தொழில் அரசு பணியாக்கணும்.
இந்த தொழிலில் வெளிநாடுகளில் என்னெல்லாம் இந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகளும் என்ன எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, எவ்வளவு கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கருவிகளை உட்படுத்துகிறாங்கிறதெல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள் எவ்வளவோ தொழில் முதலீட்டுகள் எல்லாம் கொண்டு வர மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களை வெளிநாட்டில் எப்படி பார்த்துக்கிறாங்க, அவர்களுக்கு எப்படி உரிமை தர்றாங்கிறதெல்லாம் அறிஞ்சு அந்த திட்டங்களை கொண்டு வரணும். இவர்களெல்லாம் அரசு பணியாளர்களாக அங்கீகரிக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் திமுக அரசுக்கு வலியுறுத்துறேன். இதற்காக சிறப்பு கவனம் செலுத்தணுங்கிறதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லை, இப்போ வரைக்குமே நாங்குநேரி விவகாரமாக இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இது திமுகவுக்கு ஒரு அவப்பேறு தர மாதிரி தானே இருக்குது. இப்போ வரைக்கும் முதல்வர் அது குறித்து நேரில் போய் பார்க்கல, மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்குறாரு. பாண்டே, பத்திரிகையாளர் பாண்டே அவர்களுடைய தந்தையார் தாயார் அம்மாவோ அப்பாவோ இறந்ததுக்கு உடனே போய் பார்க்குறாரு. ஆனால் ஆம்ஸ்டாங் இறந்ததுக்கு 4வது நாளோ 5வது நாளோ தான் போய் பார்க்குறாங்க. இது ஒரு முரண்பாடு உங்களுக்கு தெரியலையா? இல்லை, என்னென்னா நீங்கள் அதோட இதை நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. போய் பார்த்துருக்கணுமானா பார்த்துருக்கணும், அதில் நம்ம யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கணுமா அப்படின்னா மேற்கொண்டு இருக்கணும். இப்போ அதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கிறா இல்லையாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருத்தர் தான் இப்போ நீங்கள் ராமஜெயம் படுகொலையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதற்கான என்ன சொல்ல, அதுக்கான நடவடிக்கைகள் அல்லது அதுக்கான வேகம் எடுத்தல் கூட அப்படித்தான் இருக்குது. அப்போது அவங்க நினச்சிருந்தா இது திமுகவுடைய சார்பு அல்லது திமுக கட்சிக்காரருடைய படுகொலை, திமுக கட்சிக்காரருடைய தம்பி படுகொலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நடவடிக்கை அதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ள சொல்லி உத்தரவு போயிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. நடவடிக்கைகள் இல்லைன்னே முற்றிலும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படுகொலையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், அந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மேலே இருக்கக்கூடிய அக்கறைன்னு சொல்லலாம், அல்லது அந்த இஷ்யூவில் வந்து நாம் அவங்களோட நிற்கணுங்கிற அடிப்படையில் தான் முதலமைச்சர் வீட்டுக்கே போயிருக்கிறாரு. நீங்கள் ஏன் உடனடியாக போகலை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உடனடியான போகக்கூடிய சூழல் அப்படி இல்லை. அந்த கொலையாளிகளை தேடுவது, அவர்களை கண்டுபிடிப்பது ஒரு பதட்டமான சூழ்நிலை, கொந்தளிப்பான மனநிலையெல்லாம் இருக்கிற போது அதை பற்றிய ஒரு நடவடிக்கைகளை எடுத்துட்டு அவங்களுக்கு போய் சொல்கிறது தான் ஆறுதலாக இருக்கும். போயிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க திமுக ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு மாநில தலைவரே படுகொலை செய்யப்படுறாரு, அதுவும் தலைநகரத்தில் பக்கத்தில் காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே படுகொலை செய்யப்படுறாங்க. எல்லா கட்சியிலுமே போஸ்டர் அடிக்கிறாங்க, பாஜக உட்பட போஸ்டர் அடிக்கிறாங்க, திமுக ஒரு போஸ்டர் கூட அடிக்கலை. இல்லை, நீங்கள் திமுக அடிப்பாங்கன்னு நீங்கள் எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதாவது திமுக தான் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி யார் அதை கண்டிக்கும்? திமுக யாரை கண்டிக்க முடியும்? திமுக தான் அதை சரி செய்யப்பட வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதற்கான நடவடிக்கைகள் அவர் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்கிறத அவங்க கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்க முடியும். திமுக அந்த இடத்துல என்ன செய்ய முடியும் அப்படின்னா, திமுக நீங்கள் இந்த படுகொலை நடந்துருச்சு, இந்த படுகொலைக்கு நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறோம், இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ தூரம் நாங்கள் எங்களுடைய புலன் விசாரணை இவ்வளோ தூரம் நகன்றிருக்கு அப்படிங்கிற அந்த கொலையாளிகளை கண்டுபிடிப்பதில், கைது செய்வதில் அதான் திமுகவினுடைய நடவடிக்கை இருக்க முடியும். அப்போ அந்த நடவடிக்கைகளை திமுக சரியாக மேற்கொண்டதா இல்லையாங்கிறதா நம்முடைய கேள்வி. எங்களை பொறுத்த மட்டும் திமுக ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலையில் இன்னும் சொல்லப்போனால் திமுக காரங்கன்னு கூட பார்க்காம இந்த கொலை வழக்கு சரியான திசையை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கு நாங்கள் நம்புகிறோம். இதில் நிறைய எல்லா கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இதில் பல்வேறு பிரச்சனைகள் சொல்லப்படுது. இன்னுமே இந்த வழக்கு முடிக்கலை. இன்னுமே இந்த வழக்கினுடைய அந்த புலன் விசாரணை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கைகளும் புலன் விசாரணைகளும் சரியான திசையை நோக்கி போயிட்டுருக்குங்கிற மாதிரியான பார்வையில் நாங்கள் பார்க்குறோம். அதனால் திமுக செய்யக்கூடிய வேலை என்பது இந்த வழக்கை சரியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரது, குற்றவாளிகள் யாரும் தப்ப விடாமல் அவர்களெல்லாம் இந்த வழக்குக்குள்ளே கொண்டு வர்றது மாதிரியான பணிகள் தான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக செய்ய முடியும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பேசுகிற பொழுது திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்படுது, 10 வன்னியர் இடஒதுக்கீடு 10.5% திட்டமிட்டு திமுக புறக்கணிக்கிறாங்க, அவங்க நினச்சிருந்தா எப்பயோ செஞ்சுருக்கலாம், 2 ஆண்டு காலம் இன்னும் கூடுதலாக ஓராண்டு காலம் அவகாசம் தேவை அப்படிங்கிற மாதிரி இன்னும் நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் விரிவாகவே ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. 2008 நீதியரசர் ஜனார்த்தனன் தலைமையில் ஆணையம் அமைச்சு உடனடியாக இஸ்லாமியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு செஞ்சாங்க, அதே போல் அருந்ததியர்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி வன்னியர்களுக்கு திட்டமிட்டு உள்ளீடு ஒதுக்கீடை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எப்படி இல்லை, இதெல்லாம் எப்போ அவர் முன்வைக்கிறாருன்னா, எப்பெல்லாம் பாமக தோல்வியை தழுவுதோ, எப்பெல்லாம் பாமக அல்லது எப்பெல்லாம் பாமக வன்னியர்கள் மக்களாலேயே புறக்கணிக்கப்படுதோ, அல்லது பொதுமக்களால் அனைத்து சமூகத்தினரால் புறக்கணிக்கப்படுவதோ, அப்போதெல்லாம் இந்த ஆயுதத்தை எடுப்பாங்க.
இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஆயுதமோ அல்லது சாதியம் என்கிற ஒரு ஆயுதத்தையோ, இந்த மாதிரி ஆயுதத்தை எப்போவுமே பாமக எடுக்கிறது வழக்கம்தான். அதனால ஏதோ வன்னியர்கள் மேலே அக்கறை இருப்பதை போல ராமதாஸ் பேசுவதே ஒரு நகைச்சுவைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது அவரே வன்னியர் மக்களுக்கான பாதுகாவலராக கூட இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தரணுமானா தரணும். அது எப்படி தரணுங்கிறதையும் அவருக்கே தெரியும், ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கே தெரியும். நீங்கள் அதிமுக ஆட்சியில் எப்படி கொடுத்தாங்கங்கிறதும் அந்த ஐயாவுக்கு தெரியும். ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட சமூக நீதி போராளி தான், சமூக நீதிக்காக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தவர் தான், அதில் நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் இப்படி சமூக நீதிக்காக போராடுகிற ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் திமுக மீது இப்படி ஒரு பழிச்சொல்லை சொல்லுவது என்பது அவர்களுடைய முதிர்ச்சிக்கு அழகல்லன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சமூக நீதியை திமுக கிட்ட யார் பேசுவா? எடப்பாடி அவர்கள்கிட்ட வந்து சமூக நீதினா நீங்கள் என்னென்னு விளக்கம் கேளுங்க, அவருக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அவர் கொடுத்தாருல சார். கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? அதான் எப்படி கொடுக்கணும்னே தெரியாமல் கொடுத்தது. நாளை கழிச்சு தேர்தலை வச்சுக்கிட்டு, அடுத்த வாரம் தேர்தலை வச்சுக்கிட்டு, இந்த வாரத்தில் எந்த ஆணையம் பிறப்பிக்காமல், எந்த விதமான குழு போடாமல், யாருக்கிட்டையுமே விசாரிக்காமல், அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்டது. அதனால தான் அது உச்சநீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டது. ஏன் இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய முடியல? ஏன் அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து செய்ய முடியலன்னா, எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கக்கூடியது தான் இடஒதுக்கீடு. கொடுக்கணுங்கிற அடிப்படையில் வாக்கை மையப்படுத்தி கொண்டு, சாதியை மையப்படுத்தி கொண்டு, அல்லது ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருந்தால் போதும் என்கிற அந்த பார்வையில் கொடுப்பது என்பது இடஒதுக்கீடு ஆகாது, அது செல்லுபடி ஆகாது. அதனால தான் ஒரு இடஒதுக்கீடை பற்றிய புரிதல் இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதுவும் போக அவர் பேசுகிற அந்த மொழி, அவர்கள் பேசக்கூடிய விதம், பேசக்கூடிய நேரம் எல்லாமே பாமக வீழ்ச்சி அடைகிற போது மட்டுமே வன்னியர்கள் மீது அக்கறை இருப்பதை போல காட்டிக்கொள்ளுகிற இன்னொரு வடிவம் தானே ஒழிய அது முழுக்க முழுக்க சமூக நீதி கோரிக்கை அல்ல, வன்னியர்களுக்கான கோரிக்கை அல்ல என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். திமுக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்ததைப் போலவே, அருந்தியர்களுக்கு கொடுத்ததைப் போலவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற அந்த பார்வையிலிருந்து விலகலை. எப்படி தரணுங்கிற சிக்கல் தான் இருக்குது, அது நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்தின் அடிப்படையில் கூட இது ரத்து ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ அருந்ததியர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுலையும் நீதிமன்றத்தில் வழக்குக்கு போனாங்க. நீதிமன்றத்தாலேயே ரத்து செய்ய முடியாத அளவிற்காக வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை போல வன்னியர்களுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீடு யாராலும் ரத்து செய்ய முடியாத அளவிற்கு இருக்கணும், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிற அடிப்படையில் தான் திமுக தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. நிச்சயமாக வன்னியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இடஒதுக்கீடு வழங்கும். அது நிச்சயமாக அவர்களுடைய ஒரு சமூக நீதியை, உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கும், யாராலையும் பறிக்க முடியாத வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கமே நடத்த முடியும். பீகாரில் நடத்தியிருக்கிறாங்க, இன்னும் சில மாநிலங்களில் கூட நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு ஏன் தங்களுக்கு இருக்கக்கூடிய மாநில உரிமையை மத்திய அரசாங்கம் நடத்தணும்னு ஏன் தீர்மானம் போடுறாங்க? பாமக கேட்கும்போது உங்கள் கூட்டணி கட்சி பாஜகட்ட போய் கேளுங்க, இந்தியா முழுக்க நடத்த சொல்லுங்கள். தமிழ்நாட்டிலேயே சாத்தியப்படுத்தும் போது ஏன் எதற்கெடுத்தாலும் பாஜக? இங்கே மாநில அரசாங்கம் நினச்சாங்கன்னா பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியும். நீங்களும் அதை வலியுறுத்துறீங்க, விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துறாங்க, இன்னும் பல கட்சிகள்லாம் வலியுறுத்துறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போதும் கூட மாநில அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் போய் பாஜகவை போய் கேளுங்க, இல்லாட்டி பாஜக உள்ளே வந்துடும். இந்த தோற்றத்தை ஏன் திமுக உருவாக்கல? அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்காக திமுக அப்படி பேசுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிவிடணுங்கிறதுக்காகவே இவங்கெல்லாம் பேசுகிறது. நீங்கள் சாராயக்கடை தமிழ்நாட்டில் பயங்கரமாக அவிழ்த்து விடப்படுது அப்படின்னா, அவிழ்த்து விடப்படுது. சாராயக்கடை மூடணும், சதாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை திமுக மீது ஏவப்படுகிற ஒரு 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 என்ன சொல்லப்போனால் எல்லா மொழியும் அதுக்குள்ளே இருக்குது. எல்லா மொழியும் நான் சொல்கிறது சாதிய மொழி கூட இருக்குது. நீங்கள் ஐயா ராமதாஸ் இப்போ சமீபத்தில் ஒரு உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ யாரா, உங்கள்கிட்டலாம் நான் நிற்கணுமா, உங்கள்கிட்டலாம் நான் கெஞ்சி கோரிக்கை வைக்கணுமா, அந்த மொழி இருக்குல்ல, லாங்குவேஜ், அது ஒரு சாதிய மனநிலை என்பது. அதான் அந்த சாதிய மனநிலை என்பது அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் பேசுகிற ராமதாஸ் போன்ற தலைவர்களிடத்திலேயே உள்ளுணர்வில் சாதியம் வெளிப்படுகிறது என்பது தான் அந்த மொழி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. உடலில் ஒரு வயதில் மூத்த தலைவர், ஆமாம், அவர் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. வயதில் மூத்த தலைவர், சமூக நீதிக்காக களத்தில் அவர் பேசும்போது இது என்னோட ஊரு, நான் இந்த மண்ணோட மைந்தன், அப்போ உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த கேள்வியே அவருடைய வயது முதிர்ச்சிக்கும் அவருடைய அந்த எடுத்துக்கொண்ட அரசியலுக்கும் ஏற்புடைய கேள்வியான நான் அவரே தான் திரும்ப கேட்குறேன். அது அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவர்கிட்ட இருந்து நம்ம அதை எதிர்பார்க்கல. ஆனால் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா தன்னிடமிருந்து
எல்லாமே பறிபோகிறத உணர்றாரு. தன் மகனை அதிகாரத்துக்கு வர முடியல, நாம் அதிகாரத்தில் இருக்க முடியல, ஒரு கவுன்சிலர் ஆக முடியல, ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, வன்னியர்கள்கிட்ட நம்மளுக்கு செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனுடைய இந்த கோபத்தை எல்லாம் எப்படி வெளிப்படுத்துறது தெரியாம கக்குறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 2வது இடம் வந்திருக்காங்க. அதாவது 2வது இடம் தானே வந்திருக்காரு, ஜெயிக்கலையில. நீங்க 1 ஓட்டு 1000 ஓட்டு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது 2ஆம் இடம் தான். நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் 2ஆம் இடம் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே அதிமுகவே போட்டியிடலை. அங்கே போட்டியிட்ட கட்சியை 2 தான். பாமகவும் பாமகவும் டிஎம்கே மட்டும்தானே போட்டிட்டாங்க. அது கட்சிகளாக அல்லது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு போட்டி. எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கே எத்தனை ஓட்டு வாங்கினாங்க? டெபாசிட் போச்சா இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாத்தையும் எல்லா நிலைப்பாடுலையும் கம்பேர் பண்ண, அங்கே போட்டியிட்ட கட்சியே 2 தான். ஓட்டப்பந்தயத்தில் 2 பேர் தான் ஓடுறாங்கன்னா 2வது இடத்துல தான் வர முடியும். அதனால் அந்த 2ஆம் இடத்துல வந்துட்டாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு எம்எல்ஏ வர முடியல, ஒரு எம்பியாக வர முடியல, ஒரு கவுன்சிலராக வர முடியல, இந்த மாதிரியான ஜீரணிக்க முடியாத கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது தெரியாமல் முதலமைச்சர் மேலே பாயிறது. இப்படி தான் கடந்த காலத்தில் தருமபுரியில் பாஞ்சு குடிசையில் கொளுத்துனது. எப்போல்லாம் இவருக்கு தன்னுடைய நிலையிலிருந்து சரிவு ஏற்படுகிறதோ, தன் கட்சியினுடைய தோல்வி சந்திக்கிறதோ, அப்போல்லாம் சாதியத்தை கக்குவார். அப்படி தான் தருமபுரியில் கக்குனாரு, அப்படி தான் இலவசன் படுகொலையில் கக்குனாரு, அப்படி தான் இப்போ ஸ்டாலின் மேலே கக்குறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அவர் பேசுகிற மாதிரி நான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன்னா அப்புறம் ஸ்டாலின் யார்? அப்போ நீங்கள் வந்து அதை வெளிப்படையாக பேச தயாரா? நீங்கள் பேசுங்களேன், பேசுங்க. ஸ்டாலின் யாருன்னு நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஸ்டாலின் ஏன் ஸ்டாலின்கிட்ட போய் உட்காந்தீங்க? வேத்தாளுக்கிட்ட ஏன் போய் உட்காடுறீங்க? வேத்தாளுக்கிட்ட ஏன் கூட்டணி வச்சிங்க? இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அவர் வேத்தாளுன்னு? அதில் சீமான்கிட்ட கூட ஒரு நியாயம் இருக்குது. வேத்தாளுன்னு சொல்லி நான் உங்க கூட நிற்கவே மாட்டேன், நான் உங்கள்கிட்ட கை கொடுக்கவே மாட்டேன். அதுக்குள்ள கூட சரியாக தப்பாங்கிறது 2வது விஷயம். அதில் கூட ஒரு நேர்மை இருக்குது. பொய் தவறில் கூட ஒரு நேர்மையாக தேவை. அந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியுமா? இவர் வேத்தாளு, நான் இப்போ எப்போவுமே இவரோட கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்போ இவர் வேத்தாளுனா ஜெயலலிதா வேத்தாளு தானே உங்களுடைய பார்வையில்? ஏன் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சிங்க? ஏன் ஸ்டாலினோட கூட்டணி வச்சிங்க? அப்போல்லாம் இவங்க வேத்தாளுன்னு தெரியலையா? அப்போது இதுதான் நான் சொல்கிறேன், சாதியத்தினுடைய உச்சம், தோல்வியினுடைய பயம், இதெல்லாம் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பிதற்றுறது. இல்லை, அவர் ஒரு பெரிய பட்டியல் வைக்கிறார். திமுகவில் இருக்கக்கூடிய 131 சட்டமன்ற உறுப்பினர்களில் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தோம்னா 6 அமைச்சரவையில் 6 அமைச்சர்கள் கொடுத்துருக்கணும், ஆனால் 3 தான் கொடுத்துருக்குறாங்க. நாடார்கள் இத்தனை சதவீதம் பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க, கோணார்கள் இத்தனை சதவீதம் பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க, முக்குளத்தூர் சமுதாயத்தினர் இத்தனை சதவீதம் பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய பட்டியல் சொல்லிட்டு இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்த 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருமே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கேட்குறாரு. கூடுதலாக இன்னொன்றும் சேர்த்து எஸ்சி எஸ்டி அமைச்சர்கள் வந்து கடைசி கேட்டகரியில், அந்த ஹையரார்க்கியில் 32, 33, 34 லாஸ்ட் கேட்டகரியில் வச்சுருக்கிறாங்க. இதுதான் திமுக பேசக்கூடிய திராவிட மாடலான்னு கேள்வி கேட்குறாரு. ரொம்ப கேள்வியெலாம் நியாயம் மாதிரியே தெரியும், ஆனால் எல்லாமே சாதிய உச்சத்தினுடைய கேள்வி. ஏன்னா இது 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 எப்படி பாருங்கள், நீங்கள் நான் என்ன கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியே வன்னியர்கள் இருக்கிறாங்கல்ல, வன்னியர்கள் இருக்கிறாங்க, வன்னியர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவோ குறைவாகவோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் கேட்குற மாதிரி கிடைக்கணுமா அப்படின்னா கிடைக்கணும். அதை எப்படி கேட்குறது, எப்படி அதை பெறுவது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, கொடுங்கன்னு கேட்குறது வேற, கொடுக்காததுனாலேயே நீ சின்ன சாதிக்காரன், நீ வேத்து மாநிலத்துக்காரன், இப்படி பேசுவதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அதுதான் இப்போ நம்ம கேட்குற கேள்வி. ராமதாஸ் ஐயா கேட்குற கேள்வியின் மூலமாக அவர் சொல்ல வர்ற விஷயம், வன்னியர்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கல, சாதியத்தை கக்குறாரு, அல்லது இவரை வந்து திமுக மேலே பழி போடணும்னு நினைக்கிறாரு. திமுகவை வந்து வர அடுத்த தேர்தலில் என்ன வீழ்த்தணும்னு நினைக்கிறதுக்கான யுக்தி இப்போவே தொடங்குறாருன்னு அர்த்தம். தன்னை பாமகவை நிலைநிறுத்துவதற்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு திமுகவை எதிர்த்து பேசுகிறது தான், திமுகவை அவதூறு பரப்புறது தான். நீங்கள் இது வந்து இதெல்லாம் யாரோட அஜெண்டானா, இதெல்லாம் பாஜகவோட அஜெண்டா. இப்போ பாஜக நேரடியாக செய்ய முடியாது, பாஜகவோட பட்ஜெட்டையும் விமர்சித்து தான் பேசுகிறாரு. அதான் நீங்கள் விமர்சிப்பதில் இருக்கிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாஜகவை போய் இப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ பாஜகவை போய் மோடிக்கு இந்த ஊரில் என்ன வேலைன்னு கேட்க முடியுமா? அவர் மோடியோட கையால் தானே அண்ணாமலை, அவர் என்ன சாதியாக இருக்கட்டும், மோடி இந்த மாநிலத்துக்கு வேத்தாள் தானே. நீங்கள் ஏன் வேத்தாளுக்கு உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு கேட்க முடியுமா மோடியை? அப்போ நீங்கள் பாஜகவை விமர்சனம் பண்ணுவதுக்கும் திமுக விமர்சனத்துக்கும் வேறுபாடு இருக்கா? அப்போ திமுகவை நீங்கள் எப்படி விமர்சனிக்கிறீங்க, மோடி எப்படி விமர்சிக்கிறீங்க? இதிலிருந்தே தெரியுது இதெல்லாம் பாஜக பேச வேண்டிய பேச்சு.
திமுக வந்து தலித்துகளுக்கு எதிரானது, திமுக வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரானது, திமுக. ஆனால் அவர் சொல்றது டேட்டா கரெக்டு தானே சார்? அமைச்சரவையும் நீங்க இந்த தலித்துகளுக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை, தொழிலாளர் நலத்துறை இப்படி இருக்கிறதுலயே வந்து அதை நீங்க சொல்ற செய்தி சரியாக இருந்தாலும், போர்ட்ஃபோலியோ எது கம்மியா இருக்கோ அந்த துறை தான் கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற செய்தி சரியாக இருந்தாலும் நீங்க என்ன நோக்கத்துல சொல்றதுங்கிறதுல இருந்து இருக்கு. இதே செய்தியை தான் நாங்களும் சொல்றோம். திமுக வந்து இத்தனை பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமானா கொடுக்கணும், அருந்ததியர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தரணுமானா தரணும், அருந்ததியர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தரணும். அது கேட்கணும் என்பது வேறு. அந்த விமர்சனம் இருக்கான விமர்சனம் இருக்கு என்பதை மறுக்கல. அதை நீங்க எந்த நோக்கத்தில் முன் வைக்கிறீங்க அதுதான் இங்க முக்கியம். யாருக்காக இந்த கோரிக்கையை நீங்க முன் வைக்கிறீங்க? திமுகவை அப்புறப்படுத்திட்டு பாஜக கொண்டு வரதுக்கான ஒரு யுக்தி தானே இந்த பரப்புரை. இந்த எல்லாத்துக்குமே நம்ம பாஜகன்னு சொன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகள் நம்ம ஏன் பேச மாட்டோம்? திமுக தவறு செய்வதை பேச மாட்டாங்கன்னு யார் சொன்னது? 7 பாராளுமன்ற தொகுதிகளில் 7 தனி தொகுதிகள் இருக்கு. 7 தனி தொகுதிகளிலுமே எஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க. அதில் எஸ்சி அருந்ததியர் கேண்டிடேட் யாருமே கிடையாது. இல்லை, ஆனால் பாஜகவில் நிப்பாட்டுறாங்க. அதிமுகவில் கூட தனபால் அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவில் அப்படி முகங்கள் இல்லை. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுகவில் கொடுக்கலையா அப்படின்னா ஆமாம் கொடுக்கல, கொடுக்கணுமா ஆமாம் கொடுக்கணும், அதை நம்ம மறுக்கலையே. இப்போ நாங்கள் திமுகவோட தோழமை கட்சியாக இருக்கிறோம். தோழமை கட்சியாக இருந்துக்கிட்டே இதை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஒதுக்குங்க, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஒதுக்குங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனால் பதவிகளுக்காக அருந்ததியர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரலைங்கிறதுனால, அருந்ததியர்களுக்கு எம்பி சீட்டு தரலைங்கிறதுக்காக ஒரு பாஜக ஆளுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறதா இப்போ நம்ம கேள்வி. நாங்கள் வந்து எங்களுக்கு தரலைங்கிற வருத்தம் இருக்கானா இருக்குது, தரணுமானா இருக்குது, அதில் யாருக்கு மாற்றுக்கிறது? இப்போ திமுக பாரஞ்சித்தையே பாஜகவோட ஆளு அப்படிங்கிறாங்க. இல்லை, அதில் நமக்கு மாற்றுக்கிறது இருக்குது. நான் அந்த அளவுக்கு நான் போகலை. ஆனால் நம்ம இப்போ பாஜக கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எல்லாரையுமே நான் சொல்கிறது அதுதான். ஏன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனியம் என்பது ஒடுக்குவதும் ஒதுக்குவதும் தான் பாஜக. முடிஞ்ச அளவுக்கு அதை ஒதுக்கி வைக்கும், ஒடுக்க பார்க்கும் நேரடியாக, இல்லைன்னா ஒதுக்க பார்க்கும், இல்லைன்னா உள்ளே இழுத்து கிரகிக்க பார்க்கும், உள்ளே இருந்து நம்மளோட இருந்து நம்மளை கொல்ல பார்க்கும். இது ஒரு கருத்தாக்கும். இந்த கருத்துக்கு நம்மை அறியாமலே நம்ம இரையாகிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஏற்கனவே பாமக இறை ஆகிருச்சு. பாஜகனுடைய கொள்கைகளுக்கு பாமக இரையாகிருச்சு. பல கட்சிகள் பல தலைவர்கள் இறை ஆகிட்டாங்க. பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இழுத்து எல்லாரையும் தின்னுட்டு கொட்டையை கீழே போடுற மாதிரி தான். அவரை நம்பி போன எல்லா தலைவர்களையும் இன்னைக்கு தன்னுடைய அந்த பலத்தையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு சக்கையாக கீழே போட்டுருச்சு. பாஜகவோட சேர்ந்த எந்த தலைவர்களும் அதிகாரத்துக்கு வர முடியல, தன்னுடைய செல்வாக்கு போயிருச்சு. சொந்த சாதியை மையப்படுத்தி வந்தவர்களாம் சொந்த சாதியிலேயே அந்தந்த கட்சி தலைவர்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. இதுதான் பாஜக. உன்னை அதாக்க போகிறேன், இதாக்க போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன்னு உள்ளே இழுத்து கொண்டு வந்து வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்து. அதில் யாருமே இரையாயிடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக எம்பி சீட்டு கொடுத்துருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கு. எல்முருகனால் அருந்ததியர் மக்களுக்கோ பட்டியல் சாதி மக்களுக்கோ என்ன நடந்திருக்கு? இப்போ நான் எம்எல்ஏ இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய எம்பி பதவியில் நான் இல்லை. என்னால் அருந்ததியர் மக்களுக்கோ பட்டியலின மக்களுக்கோ தமிழர்களுக்கோ தமிழர்கள் நலன் சார்ந்த உரிமைகளுக்கோ ஏராளமான போராட்டங்கள் நான் முன்னெடுத்திருக்கிறேன். அதிகாரத்தில் இல்லைனாலும் நான் இந்த மக்களுக்கு பயன்படுறேன். நீங்கள் பாமகவில் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜகவில் கொடுத்துருக்காங்க, அல்லது ஏடிஎம்கேல கொடுத்துருக்கு. நீங்கள் அதிகாரத்தில் தான் இருந்தீங்க. எல்முருகன் என்ன அருந்ததியர் மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகள் ஒன்றை சொல்லுங்கள், பட்டியலின மக்களுக்கு செஞ்ச ஒன்றை சொல்லுங்கள், தமிழர்களுக்கு செஞ்ச ஒன்றை சொல்லுங்கள். எதையுமே செய்யாமல் பொம்மையாக இருக்கிறதுக்கு எதுக்கு அதிகாரம்? அதிகாரத்தில் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதிகாரத்தில் இல்லைனாலும் நேற்றைக்கு 520 வீடு அதே இடத்துல கட்டித்தரணும் மக்களுக்காக பேசினேன். இரவோட அந்த கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கிறேன். உரிய அதிகாரிகளை சந்திக்கிறேன், அந்தந்த துறை அமைச்சர்களை சந்தித்து எப்படியாவது அந்த வீடுகளை வந்து நம்ம அந்த மக்களுக்கு நம்ம பெற்றுக் கொடுத்துடணுங்கிற உணர்வோடு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக நிச்சயமாக நல்லது நடக்கும் நாங்கள் நம்புகிறோம். வீடுகள் கட்டப்படும் நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி யாருக்கு எல்முருகனால பயன் ஏற்பட்டிருக்கு, யாருக்கு தனபால் அவர்களால் பயன் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். அதனால் எந்த பயனுமே இல்லாமல் பாஜகவில் இருப்பதும் எந்த பயனுமே இல்லாமல் அதிமுகவில் இருப்பதும் மக்களுக்கு பயனை தராது. ஆனால் எதிர்த்தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆதித்தமிழர் பேரவையோ ஆதித்தமிழர் கட்சியோ திராவிட தமிழர் பேரவையோ தமிழ் புலிகள் கட்சியோ எல்லாருமே திமுக பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆனால் திமுக அவங்களுக்கான எந்த இதுவுமே செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இல்லை, அதுதான் எல்லாருமே அந்த பக்கம் இருக்கிறத நான் ஒரு வகையில் பாராட்டுறேன். என்னன்னா எல்லாருமே கொள்கை வழியில் தெளிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
எந்த சூழ்நிலையிலும் பாஜகவினுடைய ஒட்டுண்ணிகளோ அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விஷயம் தெளிவாக திருப்பி சொல்கிறாரு. ஒன்று, ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி கிடையாது. இன்னொன்று, ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போதும் அவர் மீது ஏன் உங்களுக்கு இல்லை, இன்னும் நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கல. எப்படின்னு கிடைக்கும்? எஸ்டிபிஐ இருக்கிறாங்க. இல்லை, இருக்காங்க. பட்டு நீங்கள் 10 வருஷம் பாஜகவினுடைய தொங்கு சதையாக இருக்கிற போது எடப்பாடியின் அவர்களுடைய ஆட்சி அல்லது அதிமுகவினுடைய ஆட்சி, அம்மா மறைவுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய கொடுமைகளை நீங்கள் பட்டியலிட்டாலே அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் திராவிட தத்துவத்தை உள்வாங்கவில்லை. தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியல, அண்ணான்னா யாருன்னு தெரியல, பெரியார்னா யாருன்னு தெரியல, ஜெயலலிதானா யாருன்னு தெரியல. ஜெயலலிதானே அவருக்கு யாருன்னு தெரியல. அதான் விஷயம். நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நீட்டு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடிஞ்சா? ஜெயலலிதா இறந்த உடனே நீட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லையா? அப்போ ஜெயலலிதாவையே உள்வாங்காத தலைவராக தான் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாருங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. அதனால் அவர் திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட, அண்ணாவை ஏற்றுக்கொண்ட, பெரியாரை ஏற்றுக்கொண்ட, ஏன் மாற்று கருத்தை இருந்தாலும் கூட ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட தலைவராக அவர் வரட்டும். பிஜேபியோட நாங்கள் இல்லைங்கிறதுனால மட்டுமே அதான் நான் சொன்னேன். பிஜேபி கூட இருந்தும் கொள்ளும், தள்ளி வச்சும் கொள்ளும், ஆள் மூலமாகவும் கொள்ளும். அந்த அடிப்படையில் தான் திராவிடத்தை பேசிக்கிட்டே திமுக அலி அல்லது திராவிடத்தை அலி அல்லது திராவிடத்தை தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே திராவிடத்தை அலி, இப்படி பல முகங்கள் இருக்குது பிஜேபிக்கு. அதனால் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலை. நீங்கள் உண்மையிலே பிஜேபியை ஒரு கட்சியாக ஒதுக்கி வைக்கிறீங்களா, கொள்கை ரீதியாக ஒதுக்கி வைக்கிறீங்களான்னு எங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் கொள்கை ரீதியாக தான் நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி என்றைக்குமே பேசுனதில்லை. பிஜேபியை விமர்சனம் பண்ணி என்றைக்குமே அவர் பேசுனதில்லை. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் பேசுனதில்லை. ஒதுக்கி வைக்கிறோம் சொன்னாலாவது பிற கட்சிகள் வந்துடுமா, கூட்டணியை பலப்படுத்திடலாமாங்கிற ஒரு யுக்தியில் அவர் அதை ஒதுக்கி வச்சார். ஆனாலும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் அவர் கூட யாருமே கூட்டணியில் போய் சேரலை. அதனால் அவர் தன்னை பிஜேபியை கொள்கை ரீதியாக தான் நாங்கள் எதிர்க்கிறோங்கிறத அவர் வெளிப்படையாக பேசி கொள்கை தெளிவோடு, சித்தாந்த தெளிவோடு அவர் பேசணும். திராவிடம்னா என்னென்னு அவர்கிட்ட கேட்குறாங்க, அதை படித்தவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு தலைவர். திராவிடத்தால் வேரூன்றப்பட்ட அல்லது விதைக்கப்பட்ட கட்சி அதிமுக. எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு தலைவர் யார்? அண்ணாக்கு தலைவர் யார்? பெரியார். எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட தலைவர் யார்? ஜெயலலிதா. இவங்க எல்லாமே திராவிடத்தை வலியுறுத்தி திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்றவர்கள். திராவிடம்னா என்னன்னா படித்தவங்க தான் கேட்கணும்னா நீங்கள் என்ன படிச்சீங்க? ஏட்டுக்கல்வியை நான் சொல்லலை. ஜெயலலிதாவை என்ன படிச்சீங்க, எம்ஜிஆர் என்ன நீங்கள் படிச்சீங்க நான் கேட்குறேன். அதனால் இன்னும் நாங்கள் அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை. இன்னும் அவரை பாஜக தான் இயக்கி கொண்டு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் அவர் கூட்டணியில் யாரும் இடம் பெற மாட்டாங்க. அந்த தெளிவோடு அருந்ததியர் சமுதாயத்திற்காக களப்பணி செய்கிற தலைவர்கள் எல்லாம் அந்த கொள்கை தெளிவோடு இருந்து திமுகவுக்கு எல்லாருமே ஆதரவாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவே உண்மையிலே ஒரு வரவேற்க தகுந்த, பாராட்டத்தக்க ஒன்றாக நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோடு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இணைந்து செயலாட்சி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ சமீபமாக அவர் மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சன போக்கை முன்வைக்கிறீங்க. எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, நாங்கள்லாம் ஈழத்தின் பால் ஈர்க்கப்பட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க. நாங்களாம் அதுக்கு முன்னாடி செதறி கிடந்தவங்க. கல்லூரிகளில் படிக்கிற காலத்தில் இருந்து ஜாதியத்தால் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு களத்தில் வந்தாலும் கூட தமிழ் தேசியத்தின் மீது, தமிழர்கள் மீது ஒரு ஈர்ப்பால் பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க. அப்போது 2009 ஈழம் அழிக்கப்படுகிற போது எங்களுக்கு பல கொதிப்பு, பல கேள்விகள் வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்காதாங்கிறது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கொதிப்பான நேரத்தில் அண்ணன் சீமான் ஒரு கட்சியை உருவாக்கி களத்தில் வந்தார். வருகிற போது எல்லாருக்குமே திமுகக்கு மேலே கோபம் இருந்தது, அதிமுக மேலே கோபம் இருந்தது, அல்லது இங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் மீது கோபம் இருந்தது. இதன் மூலமாக ஒரு மாற்று கிடைக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அண்ணன் சீமான் அவர்களை ஆதரித்தோம். அவரோடு நம்ம இணைஞ்சு பணி செஞ்சுருக்கோம். எங்கள் மேடைகளுக்கெல்லாம் அவர் வந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் தொடக்க காலத்தில் வந்தபோது இப்படி ஒரு தலைவர் தேவை என்பதையெல்லாம் உணர்ந்து நாங்கள் தோழமையோடு இருந்தவங்க. அதில் யாருக்குமே மாற்று தெரியாது. ஆனால் காலப்போக்கில் அவருடைய நகர்வுகளும் அவருடைய முன்வைக்கிற அரசியலும் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருந்தவரை நம்ம ஒரு தலைவர் மாதிரி பார்த்துட்டோமேன்னு வருத்தப்படுகிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. ஒரு கொள்கை தெளிவில்லாதவராக இருக்கிறாரு, ஒரு கொள்கை புரிதல் இல்லாதவராக இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் பிற்போக்குத்தனமாக தன்னுடைய தம்பிகளை வழிநடத்துகிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, கேரளாவிலேயோ அல்லது கர்நாடகாவிலேயோ போய் யார் கன்னடர் யார் மலையாளின்னு கேட்க முடியாது, இங்கே மட்டும் யார் தமிழர்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். அதான் சொன்னல, அது நல்ல கேள்வி மாதிரி தெரியும், உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய கேள்வியாக தெரியும். கேரளாவில் போய் யார் தமிழர்னு யார் மலையாளி, கேரளாவில் யார் என்ன கேரளாவில் மலையாளிகள் மட்டும்தான் ஆளணும்,
மற்றவன் ஆளக்கூடாதுன்னு அங்கே ஒரு கேள்வி வந்துச்சுன்னா யாரா மலையாளின்னு அங்கேயும் ஒரு கேள்வி வரும். புரியுதுங்களா? ஆனால் அங்கே இது வரைக்கும் மலையாளிகள் தானே ஆண்டிருக்கிறாங்க. இங்கேயும் தமிழர்கள் தான் ஆள்றாங்க. இங்கே அதான் கருணாநிதி அவர்களே எம்ஜிஆர் அவர்களே தமிழர் இல்லை. அதுதான் அவருடைய பிற்போக்குத்தனமான தமிழ் தேசிய சிந்தனைன்னு நான் சொல்றேன். இல்லை, கருணாநிதி அவர்களை, கலைஞர் கருணாநிதி அவர்களே எம்ஜிஆர் தமிழர் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க அதுதான் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க குழந்தைய வந்து திட்டுறோம், ஒரு கோபத்தில் திட்டுறோம், அதனால அந்த குழந்தைய கொல்லணும்னு நமக்கு அக்கறை இருக்கா? குழந்தைய ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், ஐஏஎஸ் ஆக்கிட முடியுமா? அந்த பேச்சில் முன்ன இருக்கிறத கட் பண்ணிட்டு பின்ன இருக்கிறத கட் பண்ணி நடுவில் இருக்கிறத மட்டும் தூக்கி போட்டு பேசுகிற அந்த ஒட்டு அரசியல் இருக்குல்ல, அது ஓட்டு அரசியலுக்காக இப்படி செய்கிறதெல்லாம் ஏற்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஜெயலலிதா வந்து தமிழர் அல்ல, கலைஞர் வந்து தமிழர் அல்ல அப்படின்னு சொன்னால், நான் ஒரே ஒரு கேள்வி தான், சீமானுடைய மகன் பிரபாகரனா அவர் பேர், அவர் தமிழரா இல்லையாங்கிற கேள்விக்கு கருணாநிதியை யாரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, ஜெயலலிதாவை யாரெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அவங்கெல்லாம் சீமானுடைய மனைவி தமிழரா இல்லையான்னு சொல்லணும், சீமானுடைய மகன் தமிழரா இல்லையான்னு சொல்லணும். இதை சொல்லிவிட்டு அவங்களை நீங்கள் பேசலாம் உங்கள் பாஷையில், என் பாஷையில் இல்லை, என் பாஷையில் கயல்விழியும் தமிழர், எங்கள் அண்ணி சீமானுடைய மனைவி கயல்விழியும் நான் தமிழராக பார்க்குறேன், சீமானுடைய மகன் பிரபாகரனையும் நான் தமிழராக பார்க்குறேன், கலைஞரையும் தமிழராக பார்க்குறேன், ஜெயலலிதாவையும் தமிழராக பார்க்குறேன். ஒருவேளை இவங்க தமிழர் இல்லைன்னு சொன்னால் இவங்களும் தமிழர் இல்லை. இப்போ கருணாநிதியை பேசுகிற சீமான் என்னைக்காவது கயல்விழியை பேசியிருக்கிறாரா? ஏன்னா கயல்விழி தெலுங்கர்னு நான் சொல்லலை, அவங்க கூட இருக்கிற சாட்டை துறைமுருகனே சொல்லியிருக்கிறாரு, களஞ்சியமே சொல்லியிருக்கிறாங்க, இவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நான் தெலுங்கர்னு சொல்லலை. ஏன்னா நான் அப்படி நான் இப்போ கூட உங்கள்கிட்ட பேசும்போது கூட அவங்கள நான் தமிழராக தான் கருதி பேசுகிறேன். சீமான் மனைவி தெலுங்கருங்கிறத களஞ்சியம், அவர் கூடயே பயணிக்கக்கூடிய களஞ்சியம் சொல்கிறாரு, அவர் கூடயே பயணிக்கிற சாட்டை துறைமுருகன் சொல்லும்போது நான் அவருக்கு அதுக்கே பதில் சொல்லலையே. நீங்கள் எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாம், களஞ்சியம் சொன்னதுக்கே பதில் சொல்லலையே, சாட்டை துறைமுருகன் சொன்னதுக்கே பதில் சொல்லலையே. நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். அவங்கள கேட்குற கேள்வி ஏன் உங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் அங்கே செய்தி. அதனால் இப்போ இந்த அரசியலுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் இந்த தம்பிமார்கள் நம்புகிறாங்கங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி அவர் பேசுகிறதெல்லாம், அவர் பேசுகிற எதுவும் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான். 2 பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி, அண்ணாமலை இருக்கிறாரு, சீமான் இருக்கார். அண்ணாமலை பேசுகிறதும் செயல்பாடுகளுக்கும் சம்மந்தம் இருக்காது, சீமான் பேசுகிறதுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் இவர்களுடைய கருத்தையெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்திடலாம் அல்லது ஒதுக்கி விட்டுறலாம். அவங்கெல்லாம் அதை அந்த கருத்தை நம்ம சீரியஸ், அவர் பாஷையிலே சொல்கிறேன், அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை, அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். நிறைவு கருத்தாக அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நடிகர் விஜயும் வர இருக்கிறாரு. அவர் பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாரு. அடுத்தடுத்து உங்களுடைய தமிழ் புலிகள் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். நடிகர் விஜய் அவர்கள் வருவதையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி அரசியலில் யார் வர வேண்டும், யார் வர தீர்மானிக்கிற இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. அதனால் யார் வேணுமானும் வரலாம், விஜய் அவர்களும் வர வேண்டும், வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய களம் எப்போதுமே நாங்கள் தேர்தலை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை, அது நீங்கள் தெளிவாக இங்கே புரிஞ்சுக்கணும். நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கட்சி தொடங்கலை. இந்த சமூகத்தில் புறையோடி கிடைக்கக்கூடிய சாதியம் ஒழிக்கப்படணும், ஒரு தமிழ் தேசிய அரசியல் இங்கே விதைக்கப்படணுங்கிற அந்த கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கமும் கட்சியும் தான் எங்களுடைய கட்சியை தவிர தேர்தலை மையப்படுத்தி, தேர்தலிலும் எங்களுக்கான அதிகாரம் வேண்டும் என்று போராடுகிற அதே வேளத்தில் தேர்தலும் ஒரு வழிதானே தவிர தேர்தல் மட்டுமே எங்களுடைய இலக்கல்ல. அதை தாண்டி எங்களுக்கான களம் எப்போவுமே இந்த மண் இருக்கிற வரைக்கும், அதாவது சாதியம் என்பது கருத்து இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பயணம் தொடரும். அதனால் சாதி ஒழிப்பு காலத்தில் நாங்கள் எங்களுடைய பயணம் எப்போவுமே தொடங்கும். அந்த பயணத்தில் எந்த விதமான தடைகளோ, நெருக்கடிகளோ, வழக்குகளோ, வம்புகளோ, ஏச்சுக்களோ, பேச்சுக்களோ, விமர்சனங்களோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தாங்கி கொண்டு கடந்து எங்களுடைய களப்பணி தொடரும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய 2026லையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, பட்டியலின மக்களுக்கான, அதில் இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கான, அல்லது இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய சாதி வாரியாக அனைத்து சாதிகளுக்குமான அரசியல் பகிர்வு வேணுங்கிறதையும் நாங்கள் திமுக வலியுறுத்துவோம். நிச்சயமாக எங்களை பொறுத்தவரை இந்த மண் ஒருபோதும் சனாதன சக்திகளுக்கு ஆட்பட்டு விடக்கூடாது, இரையாகி விடக்கூடாது என்பதில் இருந்து தான் எங்களுடைய அரசியல் பயணத்தினுடைய காய் நகர்வுகள் இருக்குங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.